ஹே குக்கீஸ், இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வென் மை கோல்ட் ஹஸ்பண்ட் சேஞ்ச் இன்டு ஹாட் டேடி. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் ஜாலியாக உங்கள் பிடிச்ச மூவியை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் ஃபோனில் இருந்து ஜிமின் கால் அடிச்சுட்டே இருக்கான். நீங்கள் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு, என்ன அதிசயமாக நம்மளுக்குலாம் கால் அடிக்கிறான், சரி இவன் கால் அடித்து நாம் இன்னைக்கு எடுத்துருக்கோம், அப்படியே கண்டுக்காத மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இருக்கீங்க. ஒரு 5-6 வாட்டி விடாமல் அடிச்சிருப்பான். உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிறதால நீங்கள் பாட்டுக்குன்னு டக்குன்னு எடுத்துடுறீங்க. காலை எடுத்தோடனே ஜிமின்னு, ஒருத்தன் என்னடி வேலை பார்க்குற, கால் அடித்தா எடுக்க மாட்டியா, என்ன பிடுங்கிட்டு இருந்த? ஏங்க நான் போய் கால் எடுக்காமல் இருப்பேனா? நான் கிச்சனில் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேங்க. நம்பிட்டேன். ஏங்க உண்மையாக தான் சொல்கிறேன். சரி அதை விட எங்கள் அத்தைக்காரிக்கிட்ட என்னடி சொல்லி வச்சுருக்க? இது அத்தைக்கிட்டியா? ஆமாம். நான் என்ன சொன்னேன்? நான் எதுவுமே சொல்லலையே. ஏய் சொல்றி. ஏங்க நிஜமாவே நான் எதுவும் சொல்லலை. இரு உன்னை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் காலை கட் பண்ணிடுறான். ஐயோ அத்தை அதுக்குள்ளேயா சொல்லிட்டாங்க. சரி சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி போட்டேன். நீங்கள் பாட்டுக்கு அந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிமின் தான் காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கா. நீங்களும் திறக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்துடுறீங்க. ஏய் எவ்வளோ நான் அப்படி அடிச்சிட்ருப்பேன். சாரிங்க, நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வீடு இருக்க லட்சணம் தேர்த்து எங்கே நிஜமானே செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஜிமின் அவன் கோட்லாம் கட்டிட்டு டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வரான். எங்கே என்ன பண்ணுறீங்க? ஒரு வாலில் உங்களை பின் பண்ணிவிட்டு, ஏய் சொல்லிட்டு என்னடி சொன்னேன்? நீங்கள் உங்கள் கண்ணை டைட்டாக மூடுறீங்க. ஜிமின் உங்கள் சீக்ஸை பிடிச்சிட்டு, ஏய் ஓவர் இமேஜினேஷன் பண்ணாமல் சொல்லு. அதானே பார்த்தேன், இவனாவது எதனா பண்ணுறதாவது. என்ன சொன்னேன்? ஊருக்கு வரேன்னு சொன்னேன். உன்னை யாரை கேட்டு இதெல்லாம் சொல்ல சொன்னது? யாரை கேட்டு சொல்லணும்? எனக்கு பிடிச்சிருக்க நான் போவேன். ஓ நான் எல்லாமே போயிடுவியா? உங்களை யார் கூப்பிட்டா? உங்களுக்கு வேணும்னா வாங்க, இல்லைன்னா இருங்க. அவங்க எனக்கும் அப்பா அம்மா மாரி தானே, நான் போய் பார்த்துக்கிறேன். ஏய் வாய் மூடு, நானும் வருவேன். நிஜமாலே வா, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு நீங்கள் மேலே ரூமுக்கு போயிடுறீங்க. ஜிமினும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு உங்கள் ரூமுக்கு வரான். உங்கள் 2 பேருக்கு நடுவில் 4 பில்லோ வச்சுட்டு, ஏய் அதை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். ஐயோ தினம் தானே சொல்கிறீங்க, இன்றைக்கி நான் வந்திருக்கேனா? என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டேனா? அதுதான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அழகாக ரெடி ஆகிட்ட ஜிமினை போய் எழுப்புறீங்க. ஏய் எனக்கு சண்டே அடி, தூங்க விட. ஆமாம் இன்றைக்கி சண்டேன்னு எனக்கு தெரியாதா? இன்றைக்கி என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? அத்தை மாமா பார்க்க ஊருக்கு போகிறேன்னு சொல்லலை. அத்தை இன்னும் இதை ஞாபகம் வச்சுருக்கலா? அது சும்மா சொன்னேன். ஏய் ஓ அப்போ சும்மா சொன்னீங்க அதானே. நீங்கள் என்றைக்கு பேச்செல்லாம் காப்பாற்றிருக்கீங்க? வாய் மூடு வரேன் அப்படின்னு ஜிமின் போயிட்டு வேகமாக ரெடி ஆகிட்டு வரான். நீங்கள் 2 பேருமே ட்ராவல் பண்ணுறீங்க. அந்த காரில் எந்த பேச்சும் இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இந்த ஜிமினோட வீட்டுக்கும் ரீச் ஆகிட்டீங்க. வீட்டு வெளியா உங்கள் அத்தை மாமா அவ்வளோ தம்பி எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அத்தை எப்படி இருக்கீங்க? மாமா வயன் பரவாயில்லையே, என் பையன் வரமாட்டேன்னு நினச்சேன், எப்படியோ கூப்பிட்டு வந்துட்டுமா. அவன் கிடக்குற அத்தை. என்ன சொன்னா? அவர் இருக்காரு. கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆச்சு, இப்போ தான் பார்க்கணுன்னு உங்களுக்குலாம் தோணுதா? அத்தை எனக்கு மட்டும் ஆசையா, அவர் தான் கூப்பிட்டு வர மாட்டேக்காரு. ஏய் அடக்கி வாசி சரியா? அடப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் நல்லா மிங்கிளாகி பேச ஆரம்பிச்சிடுறீங்க. மீன் பாட்டுக்கு நம்ம லேப்டாப் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். தெருவில் இருக்க பசங்க எல்லாமே உங்கள் வீட்டில் தான் வந்திருப்பாங்க. எல்லாமே குட்டி குட்டி பசங்க. நீங்கள் அவங்கக்கிட்டலாம் விளையாட்ருப்பீங்க. நீங்கள் அந்த குட்டி பசங்க கூடலாம் ஐடென்சிக் விளையாட்ருக்கீங்க. மீன் ரூமில் இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செஞ்சிட்ருக்கா. அப்போ ஒரு குட்டி பாப்பா கதவு ஓப்பன் பண்ணிட்டு, நான் இங்கே ஒழியிறேன்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கட்டில் கீழே போய் ஒழியிறா. அந்த பாப்பா சும்மா சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறதால ஜிமின் வந்து கையில் ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு, இதை சாப்பிட்டு கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறா. அவனும் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அவன் பண்ணுறதே பார்த்துட்ருக்கா. அப்போ நீங்கள் தான் கேட்சராக இருப்பீங்க. நீங்கள் டக்குன்னு கதவு ஓப்பன் பண்ணிட்டுன்றீங்க. அப்போ அந்த பாப்பா போய் ஜிமின் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்குது. இந்த பாரு நான் பார்த்துட்டேன், நீ வெளியே வந்துடு. பாப்பா ஜிமின் பின்னாடி வரவே மாட்டிருக்கா. நான் பார்த்துட்டேன்னு சொல்கிறேன், வெளியே வா.
அந்த பாப்பா கழுத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் மாட்டிகிட்ருப்பா. அந்த வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணியெல்லாம் ஜிமினோட லேப்டாப்பில் ஊற்றிடுது. அந்த பாப்பா வெளியே ஓடிட்டா. நீங்கள் தான் நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் உங்களையே தான் முறைச்சி பார்க்குறான். ஏய் அறிவில்ல, உன்னால் தான் இதில் தண்ணி ஊற்றுச்சு. ஜிமின் நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே. கொஞ்சம் மாதிரி அறிவு இருந்துச்சுன்னா இந்த வயசில் விளையாட மாட்டாங்க. ஜிமின் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் விளையாடுறேன். உங்களுக்கு என்ன? சுத்தம் மூஞ்ச பார்க்கவே விருப்பம் இருக்குது, போய்டுறீ. ஆனால் அந்த பொண்ணு ஊற்றுனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏய் பேசாதான்ட்டேன். உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. அந்த ரூம் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஹாலுக்கு வந்துடுறீங்க. ஹாலுக்கு வந்துட்டு நீங்கள் விளையாடவே இல்லை, யார்கிட்டையும் பேசவும் இல்லை, ஒரு மாதிரி அப்செட்டாகவே உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமினோட தம்பி, அவன் பேர் ஜேன், அவன் நீங்கள் உம்முன்னு இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரான். அண்ணி என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி இருக்கீங்க? சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன் ஏன் அண்ணன் எதனா திட்டாங்களா? இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. விடுங்க, அண்ணன் திட்டியிருந்தா அவர் கோவத்தில் இருக்கும்போது திட்டுவார், மிச்சப்படியெல்லாம் மறந்துடுவார். எனக்கு தான் தெரியுமே. இல்லை, அவரெலாம் ஒன்றும் திட்டல. சரி, நீங்கள் தான் காலேஜில் டாப்பர் ஆச்சு, எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம். நானும் கொஞ்சம் படித்து சீனை போட்டு சுற்றுவேன். சரி சரி, ரொம்ப ஐஸ் வைக்காத, சொல்லு. அவனும் நோட் புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்ககிட்ட டவுட் கேட்டுட்ருக்கான். ஜிமினுக்கு உங்களை திட்டினது அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஜிமினும் கீழே இறங்கி பார்க்குறான். நீங்கள் ஏதோ சோகமாக இருப்பீங்கன்னு அவன் நினச்சிருப்பான். நீங்கள் பாட்டுக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சீனுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பீங்க. ஃபீல் பண்ணிகிட்ருப்பான்னு நினச்சா உட்காந்து ஜாலியாக சிரித்து பேசிகிட்ருக்கா அப்படின்னு அவனே நினச்சிக்கிட்டு உங்கள் பக்கத்தில் முன்னாடி நிற்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் பாட்டுக்குன்னு ஜிமினை பார்க்குறீங்க. அவன் என்ன சின்ன பையனா இன்னும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற? உங்களுக்கு என்ன வந்துச்சு நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தா? ஏய் வாயாடாத, அது என் தம்பி. ஓ, ஆனால் உங்கள் தம்பி என்கிட்ட தான் கேட்டாங்க, அதனால தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். டேய் தள்ளுறா, நான் சொல்லிக் கொடுக்குறேன். இல்லை இல்லை, எனக்கு அண்ணியே சொல்லிக் கொடுக்கட்டும். நீங்களும் செய்யணும் ஹைஃபை போட்டு நீங்கள் பாட்டுன்னு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஜிம்மிக்கு தான் நோஸ் கட்டாக போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கான். இங்கே பாருமா, என் பொண்டாட்டியோட பேசிகிட்ருக்கான். டேய் நீ வேறு, அவன் ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி படிக்க உட்காருவான். இன்றைக்கி தான் அதிசயமாக புக்கை வச்சுட்டு உட்காடுறான். நீ வேறு இப்போ போய் பண்ணுற. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, என் பொண்டாட்டி என் கூட தானே இருக்கணும். டேய் அவன் சொல்லி கொடுத்துட்ருக்காடா. அம்மா என்னை என் பொண்டாட்டியோட இருக்கணும்னு தோணுது. 2 மாதம் இருந்தால அப்போல்லாம் நான் அவகிட்ட ஒழுங்காக பேசல. என்னது? இல்லை, வேலைக்கு போயிட்டு இருந்தேன்ல, அதான் ஒழுங்காக பேசிட்டேன். இப்போ தான் எனக்கு ஏதோ தோணுது பேசணுன்னு. அட போடா சின்ன பிள்ளையாட்டம். இனிமேலும் எதுவும் பண்ண முடியாமல் உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்க மாற்றி நீங்கள் 2 நிமிஷம் படிப்பீங்க, அதுக்கப்புறம் பேசி கதை அடிச்சிட்ருப்பீங்க. அண்ணி உங்களுக்கு தெரியுமா, இந்த சொட்டை சார் வந்தால் எப்போ பார்த்தாலும் போய் பொண்ணுங்க சாரே நிற்கிறான். டவுட்டுன்னு கேட்டால் சொல்லியே கொடுக்க மாட்டிருக்கான். டேய் இதெல்லாம் முக்கியமா? உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? ஆமாண்ணா, அன்றைக்கே எதுவும் இல்லை, உங்களுக்கு என்ன? ஏய் அது என் பொண்டாட்டிடா. என்னங்க அதிசயமா பொண்டாட்டியெல்லாம் கூப்பிடுறீங்க? எப்பயும் வயன்னு பறிஞ்சிட்ருப்பீங்க. ஏய் அவன் முன்னாடி அசிங்கப்படுத்துறியா? நான் எங்கே அசிங்கப்பட்டேன்? நீங்கள் அப்படி தானே கூப்பிடுவீங்க. நீ போய் பார்த்தா உங்கள் அத்தை ஜிமினுக்கு முருங்காவே எடுத்து வச்சுட்ருக்கான். ஜிமினே என்னன்னே தெரியாமல் அவன் பாட்டுன்னு சாப்பிட்டுட்ருக்கான். அத்தை என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நீ கவனிருமா, பாரு 2 மாதம் ஆச்சு, ஒரு நல்ல செய்தி கூட வருதா? எல்லாம் நல்லதுக்கு தான். ஆமாம், ஒன்றும் பண்ணாததுக்கு இதுக்கு இதெல்லாம். ஜிமினும் உங்கள் மேலே கோவமாக இருந்தானே, சாப்பிட்டு முடித்த உடனே வெளியே போயிடலாம். நீங்கள் ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் போயிட்டு 1 hour ஆச்சு, ஆனால் இன்னும் வரவே இல்லை. இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரவே இல்லை. ஆக்சுவலாக நான் தானே கோவமாக இருக்கணும், அவர் என்னவோ கோவமாக போகிறாரு. நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிகிட்ருக்கீங்க, உங்கள் பெட்ரூம் டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. ஜிமின் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் லைட்டாக. எதுக்கு பண்ணியிருக்கீங்க? அது எதுக்குடி உனக்கு? என்ன நீங்கள் நார்மலாக ட்ரிங்க் பண்ண மாட்டீங்களா? இப்போ பண்ணோன்னு தோணுச்சு பண்ணேன். ஜிமின் உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். நீங்கள் அவன் உட்காந்தோடனே ஏஞ்சி நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. நம்ம தான் போய் பாத்ரூம் பார்க்குறீங்க, அது ரொம்ப குட்டியாக இருக்குது, உள்ள ட்ரெஸ் சேஞ்சே பண்ண முடியாது. ஜிமின் அண்ணா உள்ள லோக்கலில், அதுக்கு இப்போ என்ன?
நீங்கள் வேணால் கொஞ்ச நேரம் வெளியே இருங்களேன். இவ்வளோ நேரம் வெளியே தானே இருந்தேன், அப்போ குளிக்க மாட்டியா? உள்ள இப்போ நான் உன் கூட உள்ள வந்து குளிக்கணுமா? என்ன? சாரி, என்னோட ஆச்சு உனக்கு? ஏன்டா அப்படி பேசுகிற? நீங்கள் இதுக்கு மேலே ஜிமின்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு குளிக்க போயிடுறீங்க. நீங்கள் குளிக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் ஆஃப் ஆகிடுது. உங்களுக்கு இருக்குன்னா செம்ம பயம். நீங்கள் வேகமாக டவல் மட்டும் வியர் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. ஜிம்மன் டார்ச் ஆன் பண்ணுங்க. அது வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுடி. ஏன் ஃபோன்லாம் ஆன் பண்ணுங்க. அது எப்படி எனக்கு தெரியும்? ஃபோன் உங்களுக்கு தானே தெரியும். ஆனால் ஒன்று பண்ண, அப்படியே தடவிக்கிட்டே வந்து என்னை பிடிச்சிக்கோ. நீங்களும் அந்த இருட்டில் தேடுறீங்க. நீங்கள் எல்லாம் தடவிக்கிட்டே போயிட்டு அப்படியே ஜிம்மினை கண்டுபிடிச்சிடுறீங்க. ஆனால் போயிட்டு அவங்க மேலேயே விழுந்துடுறீங்க. நான் வர சொன்ன பார்த்து வந்து விழுவடி மேலே. நான் எங்கே விழுந்தேன்? நீங்கள் தான் கால் ஸ்லிப் ஆகிடுச்சு. விழத்தம் விழுந்துட்டு பேசுகிற பேச்சை பாரு. ஏஞ்சிரு. நான் விழுந்தேன். ஏங்கிறேன் காதாண்டியே வந்து கத்திக்கிட்டேன். அப்போ கரண்ட்டும் வந்துடுது. அப்போ தான் ஜிம்மின் பார்க்குறான் நீங்கள் வந்து டவல் மட்டும்தான் வியர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. இனிமேல் என்ன நினச்சாலும் தெரியல, டக்குன்னு உங்களை பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜிம்மன் என்ன பண்ணுறீங்க? கொஞ்ச நேரம் நீங்கள் ஜிம்மனை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. ஜிம்மனும் அவன் தலையை பிடிச்சிட்டு சாரிடி, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இல்லை பரவாயில்ல, நீங்கள் என் ஹஸ்பண்ட் தானே, அது பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. வேறு எதுவும் நமக்குள்ள இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணு ஒரு மாதிரி கலங்குது. நீங்களும் அந்த இடத்த விட்டு போகலான்னு போகிறீங்க. ஜிம்மன் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்று பிடிக்காதுன்றியா? எதுவுமே சொல்ல கம்முன்னு இருக்கீங்க. அம்மா உங்ககிட்ட நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன். சில பேர் சொல்லுவாங்களே, யார்கிட்ட நிறைய சண்டை போடுறோமோ அவங்கக்கிட்ட தான் நிறைய பாசம் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலான்னு போகிறீங்க. இப்போ நான் அதை ப்ரூவ் பண்ணுமா? ஜிம்மன் அவங்கள ஃபோர்ஸாக பெட்டில் போட்டு வேகமாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் பண்ணிவிட்டு வேகமாக ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணுறான். ஜிம்மன் டாடின்னு சொல்லு. என்ன டாடின்னு சொல்லு. ஆனால் பார்த்து இவ்வளோ நேரம் கோபமாக பேசிகிட்டு இருந்தா இவ்வளோ அழகாக இருக்க. ஜிம்மன் என்ன கூப்பிட சொன்னேன்? சரி டாடி, லைட்டாக ஆஃப் பண்ணல. நீ கண்ணாடியில் ஒன்று பார்த்துருக்கியாடி? பார்த்துருக்கேன். இருந்து எதுக்கிட்டே கேட்குறா? அவ்வளோ அழகாக இருக்கா. நினச்சா போதும் எல்லாம் விளக்கு அணைச்சா போதும் எல்லாம் விளக்கு மாறும் ஒன்று தாங்க. சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? சொல்றியா மாமா?